சார் இப்போ இவருடைய கட்ஸை பத்தி எல்லாருமே பேசுவாங்க சார். அவர் எவ்வளோ போல்டான மனிதர் அப்படின்றத தாண்டி வெளிநாட்டுல ஒரு நட்சத்திர கலை நிகழ்ச்சி பண்ணியிருப்பாரு. ரஜினி, கமல் எல்லா ஹீரோயின்ஸையும் கூட்டிட்டு போயிருப்பாரு. அந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கில் பத்தி எப்படி சார் பார்க்குறீங்க? அதுதான் சார் அவருடைய ஆளுமைன்னு சொன்னேன். அவருங்கும் போது ரஜினி சாரும் ஓகே சொல்லிட்டார். ஓகே. வேற நடிகர் சங்க தலைவர் வேற யாராக இருந்தாலும் அந்த விழாவை அவ்வளோ கிராண்டாக நடத்திருக்க முடியாது. விஜயகாந்த் சார் சொன்னால் மறுக்க முடியாது. விஜயகாந்த் சொன்னால் நம்மளை பாதுகாப்பாக கூட்டு போய் பாதுகாப்பாக கொண்டு வருவார். இந்த அவர் மேலே இருந்த நம்பிக்கை, ஏன்னா நடிகர் சங்க தலைவராக இருக்கும்போது எத்தனையோ நடிகர் சம்பள பிரச்சனைலாம் தீர்த்து வச்சுருக்காரு, தனிப்பட்ட பிரச்சனைலாம் தீர்த்து வச்சுருக்காரு. ஒரு ஆர்டிஸ்ட்லாம் வந்து என்னை வந்து கடத்திடுவோம் கொண்டுருவோம்லாம் மிரட்டுறாங்க. ஒரு லேடி ஆர்டிஸ்ட் ஃபோன் பண்ணும்போது ஃபோனை வைமான்னு சொல்லிவிட்டு அந்த பாட்டிட்ட அதுக்கப்புறம் அதுக்கு பிரச்சனையே வராது. ஏன்னா விஜயகாந்த்னா சினிமா உலகத்தில் மட்டும் இல்லை, காமனாகவே இருக்கவனுக்கு அவர் இறங்கிட்டால் எது வேணாலும் பண்ணுவாரியான்னு ஒரு பயம் இருந்தது, ஒரு பவர். அந்த பவர் தான் அந்த நடிகர் சங்கம். அவர் சொன்னால் வந்து திரையுலகமே திரண்டுச்சு. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.